வணக்கம் நேரிலே இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போறோம். அதாவது மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதாவது சர்வேன்னு சொல்லலாம். அதை பிட்வீன் ஆகஸ்ட் 23 டு ஜூலை 24. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க ரூரல் ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, அது 9% அதிகரித்துள்ளது. ஹையர் தேன் த அர்பன் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவரேஜ் மந்த்லி ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னாக்க அர்பன் இந்தியாவில் 4122 ரூபாயிலிருந்து 6191 ரூபாயாக 2023-24 அதிகரித்திருக்கிறது. இந்த எக்ஸ்க்ளூடிங் த பெனிஃபிட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் ப்ரோக்ராம்லாம் இல்லாமல். ஸோ அதனால டேட்டா ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆனதில் பார்க்கும் பொழுது ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரூரல் ஏரியா ஒரு பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால மோர் அவுட்கம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது எஃப்எம்சிஜி எல்லாம் ஃபர்தராக இன்னும் நிறைய அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதேமாரி பாட்டம் 5% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷனில் பார்த்தோம்னா இந்த என்பிசியுடைய இது பார்க்கும்பொழுது ஹையஸ்ட் growth in average expenditure in both rural and urban area அப்படிங்கிற செக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. மெயினாக ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம now we are just moving on to the giga economy. எல்லாருமே எல்லா விஷயங்களையும் மொபைல் மூலியமே பொருளை வாங்கிறது, பொருளை விற்கிறது, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரூரல் ஏரியாவும் ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க மோர்கன் ஸ்டான்லி இந்தியா அவங்களுடைய ரிப்போர்ட், மீடியா ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு சிக்னல் ஆஃப் ரொபஸ்ட் growth இந்தியா வரக்கூடிய மாதங்களில் இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுத்துருக்காங்க. மெயினாக கேபிட்டல் மார்க்கெட் ஆக்டிவிட்டி ஹைட்டண்டாக இருக்கு ஆன் த பிரைமரி சைடில். அதேமாதிரி குளோபல் டெவலப்மெண்ட், இந்த ஷேர் ப்ரைஸஸ்லாம் மறுபடியும் இந்த ஹெட்டிங் மேலே போட்டுக்கணும்னா விஷயங்களை ஜனவரியிலேருந்து தெரிய போகுது. அதுமாதிரி ஹையர் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், எக்ஸ்பேண்டட் வெட்டிங் செஷன், ஸ்ட்ராங் சம்மர் கிராப்ஸ், இது எல்லாமே ஒரு நியர் டேர்முக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிராடர் மார்க்கெட் வியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேலும் இந்த பிஹேவியர் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கும் பொழுது பாலிசி ஆக்ஷன்ஸ் ஆன் யூஎஸ் அண்ட் சைனாவை பொறுத்து இருக்கிறது. ஸோ இதை நம்ம ஒரு சின்ன இன்புட் அதையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த வாரத்துக்கு முதல் வாரம், போன வாரம் பார்த்தோம்னாக்க ஒரு சிக்னிஃபிகண்ட் லாஸ்ன்னு சொல்லலாம். அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஷார்பஸ்ட் டிக்ளைன்ஸ் இந்த லாஸ்ட் 2 years. பட் இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு பெட்டர் பொசிஷன்ல சந்தைகள் இருக்கிறது என்று சொல்லலாம். இருந்தாலும் 2 வருடத்தினுடைய ஒரு கேப்புக்கு பிறகு இப்ப அந்த நிப்டி பார்த்தோம்னா ஒரு 11.47% ஒரு ஓவராலா விழுந்திருக்கிறது. இந்த வீழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 18% வரலையும் போச்சுனாக்க அதுல இருந்து ரிப்பீட் ஆகும். அந்த ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த இடம் தான் ஹிஸ்டரி ரிப்பீட் ஆன் June 4, 2024 வந்த லோ, அதை எடுத்துக்கலாம். ஸோ அதன் பிறகு ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது பெட்டராக இருக்கக்கூடும். இதெல்லாம் we have to take a hypothetical situations of plan A, plan B எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்றோம். ஏன் இதெல்லாம் இவ்வளவு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, நீங்க விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்ல நீங்க உங்களையே தயார் பண்ணிக்கணும். ஒரு பெட்டர் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டரா. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்கோ இல்லை ஒரு ஆர்குமெண்ட்டுக்காகவோ நம்ம விஷயங்களை கொடுக்கல. உங்களுடைய பணத்தை நீங்கள் எப்படி பெருக்க வேண்டும் என்பதற்கான விஷயங்களை கொடுக்கிறோம். ஸோ அதனால இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீங்க உள்வாங்கி அதற்கு தகுந்தாற்போல் செய்யுங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு சந்தைகளில் நிறைய லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே என்னன்னாக்க சைக்கலாஜிக்கலா நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்க வேண்டும், ஸோ இது இல்லைன்னா இது என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான். ஸோ
ஸோ இப்போ வந்து அந்த லோவை வந்து தொட போறது இல்லை அப்படின்னு வச்சுக்கலேன். 23,500 அதுக்கு கீழே இறங்க முடியலன்னா மார்க்கெட் வில் ஹாவ் சம் டிஃபரெண்ட் டைரக்ஷன். சப்போஸ் இந்த June 4th லோவை தொட்டதுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க the kind of volatility for the next 2 months பார்த்தோம்னாக்க இது கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ அதனால அதுக்கப்புறம் வரக்கூடிய புல் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நியூ புல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ பார்த்ததை விட ஒரு 100-200% பவர்ஃபுல்லா கூட இருக்கக்கூடும். இதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் 1 டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னாக்க இன்க்ளூடிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், தே ஆர் சிட்டிங் வித் ஹியூஜ் கேஷ். ஆச்சா. ரெண்டாவது வந்து F&O என்ன ஆகுது, இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ். ஸோ அந்த F&O வந்து டைட்டன் நார்ம்ஸ்னால மக்கள் வந்து இந்த ட்ரேடர்ஸ் எகெயின் வந்து கேஷ் மார்க்கெட் உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் இந்த ஜனவரியிலேயே எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1ஆம் தேதியிலேருந்து திங்ஸ் ஆர் கோயிங் டு பி டிஃபரெண்ட் மூவ். ஸோ பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைட்டனிங் ஆன் F&O சைடு. ஸோ டெஃபினட்டா பீப்புள் எகெயின் ஜம்ப் இன் டு த கேஷ் மார்க்கெட். ஸோ இது ரெண்டாவது. மூன்றாவது, இதுல என்னெல்லாம் நம்ம வந்து இன்னும் நம்மளை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே இருக்கு. டாலர் ஸ்ட்ரெங்தனிங் இஸ் நாட் குட் டு த மார்க்கெட். ஸோ இன்வெஸ்டர்ஸ்ஃபுல்லா அது வந்து ஏதாவது அதுல ஒரு விஷயங்கள் வந்தாதான் நம்ம என்னங்கிறது பார்க்கணும். நான்காவது, அப்போ டாலர் இண்டெக்ஸ் அது பார்த்தீங்கன்னா 2 வருட உச்சத்தையும் தொட்டு இருக்கிறது. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய விஷயம் என்று சொல்லலாம். கடைசியா நிறைவா பார்த்தோம்னா, இந்த நியூ டைப் ஆஃப் 2 பாலிசியை பார்க்கும் பொழுது, புதிய வியாபாரம் வழிவகைகளுக்கான முறைகளை பார்க்கும் பொழுது, நம்மளுடைய பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஒரு பட்ஜெட்ல வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரிகர் கிடைக்கும். அந்த பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய ட்ரிகர் வந்து ஃபார் த நெக்ஸ்ட் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை கொடுக்கக்கூடும். பிளஸ் ட்ரம்ப் 2.0 பாலிசிஸ், அந்த பாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது நம்மளுடைய தொழில் முனைவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து அதில் கையாள போறாங்க, செயலாக்கும் முறைகள்ல வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சாதகம் பாதகம் இருக்கக்கூடும் என்பதை வைத்தும் அதுக்கு என்ன ரியாக்ட், அது ஒன்றும் பெரிய பாதகம் இல்லைன்னு வச்சுங்களேன். மார்க்கெட் வில் ரியாக்ட் இன் வெரி பிக் வே. இதனால தான் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே மார்க்கெட் வந்து நிறைய நியூஸ் எதிர்பார்க்கிறது. அந்த நியூஸ் எதிர்பார்க்கறதுல இருந்து அந்த நியூஸ் வந்தா அதுல இருந்து என்ன மாதிரியான ஏற்றத்தை எடுத்து செல்ல முடியும் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஓகே, இப்போ எல்லாரும் இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்களே சார், ரீட்டைல் இன்வெஸ்டரா அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஸ்டாக் செலக்டிவ் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டில் வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுல வந்து ஃபண்டமெண்டலி எது நல்லா இருக்கோ அதை நீங்க வந்து ஸ்லோவா வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க ஸ்லோவா மாசமோ இல்ல வாரமோ இல்ல 15 நாளைக்கு ஒத்துக்கோ வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 5-6 மாசத்துல கலெக்டிவ் குட் கைண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் கையில இருக்கும். ஆவரேஜ் ரேட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பொழுது உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பல மடங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ அதனால நம்ம எப்பொழுதுமே மார்க்கெட்டை பொறுத்தவரை நிதானமாக கையாள வேண்டும். ஒரு எமோஷனலா கையாண்டோம்னா அதுல ஒன்றும் பெரிய ஒரு லாபத்தை ஈட்ட முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னும் ஃபர்தரா நம்ம வந்து அடுத்த வாரத்துல பேசுவோம். ஸோ அடுத்த ஜனவரியிலேருந்து எப்படி இருக்கும், ஜனவரியில் எதையெல்லாம் நம்ம கையாள வேண்டும், ஜனவரி பிறகு ஏன்னா பட்ஜெட்டுக்கு உண்டான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஜனவரி 1லேருந்து, அதை பற்றியும் பேசுவோம். ஸோ அதனால நண்பர்களே, நாளைய தினம் நமது சிறப்பு பதிவிலே வரும் வாரம் தென் ஜனவரியில வந்து என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கையாள வேண்டும் என்பதை பேச இருக்கிறோம். இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம்.